நெல் கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் ஊக்கத்தொகை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அவரது தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கடந்த 2023-2024 காரிப் கொள்முதல் பருவத்தில் 3175 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு 3,72,310 விவசாயிகளிடமிருந்து 29,91,954 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 6,442 கோடியே 80 லட்சம் ரூபாய் விற்பனை தொகையாக வழங்கப்பட்டது குறித்த ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் 2024-2025 காரிப் கொள்முதல் பருவத்துக்கு சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும், சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும் கூடுதல் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விவசாயிகளிடமிருந்து சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,405 ரூபாய்க்கும், சன்னரக நெல் குவிண்டாலுக்கு 2,450 ரூபாய்க்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். நெல் கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்தி அறிவித்த தமிழக அரசுக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையை கேட்காத அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அறிவித்திருக்கின்றார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய குறைந்தபட்ச ஆதார விலையும் மாநில அரசின் ஊக்கத்தொகையும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2025-26 நிதியாண்டில் சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய் என்ற விகிதத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு வழங்கிட முதலமைச்சர் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.